அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அவேர்னஸ் தான். ஒரு ரேர் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு வலிப்பு நோயை பற்றி பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னரே இது நடந்த சம்பவமாக வலைதளங்கள்லாம் பரவி வருகிறது. இப்போவும் கூட நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான காரணங்கள் என்னங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா ரயில் நிலையத்தில் நடந்ததாக தெரிகிறது. இதுக்கு பேர் கைரேட்டரி சீசர் அப்படிம்பாங்க. தமிழில் சொன்னால் கைரேட்டரி வலிப்பு அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். இது அரிய வகை அரிய நிலை வலிப்பாகத்தான் இருக்கு. இது எப்படி சுத்தும்னா உடலின் அச்சிலிருந்து 180 டிகிரி சுழற்சி சொல்லி வரைகிறாங்க. பாருங்க, அவர் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, யூ குட் ரியலைஸ் அனலைஸ். அவர் அப்படியே சுற்றுறாரு இல்லையா, ரொட்டேட். அப்படி சுற்றி பார்க்கும் பொழுது வெவ்வேறு திசைகளில் பெரிய நகரும் பொருட்களை பார்க்கும் பொழுது அப்படியே சுற்றி ஒரு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் ஒரு பார்க்குறீங்க. இவர் ஒரு இது நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ இருக்கும்போது மூவிங் ஆப்ஜெக்ட் ஆப்போசிட்டில் போகும்போது யூ குட் ஃபீல் தட் யூ ஆர் ஆல்சோ மூவிங் சைட். அதே போல தான் ஒரு பெரிய பொருட்களை நம்ம இதுக்கு பேர் தற்காலிக நரம்பியல் ஒழுங்கின்மையை. இந்த நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்சாப்பாக இருக்காரு, இளமையாக இருக்காரு. பணியில் இருக்கிற ரயில்வே கான்ஸ்டபிளாக இருக்காரு. அவர் இருந்தாலும் அவர் பணியில் ரயில்வே போலீஸாக இருந்தாலும் கூட அவர் ரயில் பாருங்கள் நுக்கலாகிடுச்சு, தூளாகிட்டாரு. அவர் புல்வரைஸ்டு. எனவே தான் இதை ஒரு அவேர்னஸ் என்னென்னா, இதிலிருந்து கொஞ்சம் நகரும் ரயில்கள் பக்கத்தில் நிற்காதீங்க. அது இந்த காற்றடிச்சா கூட உங்களுக்கு நீங்கள் நான் கூட பல தடவை இதை உணர்ந்திருக்கேன். பல நேரங்களில் நானே மாட்ட வேண்டியது தான். இது ஒரு அரிய வகை. இது ஒரு முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. திருப்பி சொல்கிறேன், இதை நீங்கள் பார்க்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் apparently this has been happened at Agra railway station. This is called gyratory seizure and these are rare conditions. This is defined as a rotation around the body axis during a seizure for at least 180 degrees, looking a big moving objects in different directions may cause this temporary neuro anomaly. This man was apparently a young man and was a railway police constable on duty. Needless to say, it has pulverized him. So please stay away from moving trains. This is the first time we are aware of such rare conditions. Thank you very much. Nice to meet you.